ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கொலோசியர் 1 அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தம் நம்முடைய மீட்பின் காரியத்திற்கு அடிப்படையாய் இருக்கிறது. நாம் தேவனுக்குள்ள நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு வெற்றியை தருகிறதாய் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்பது ஒரு ஐடியா அல்ல, அது உண்மையானது. The blood of Christ is not just a theological concept but a living reality. அது நமக்கு தேவனோடு தொடர்பிலே வரும்படி தைரியமான ஒரு ஐக்கியத்தை கொள்ளும்படி நமக்கு வழிவகை செய்கிறது. பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. பிசாசின் மீது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் இயேசுக்குள்ளே நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய், இயேசுக்குள்ளே நாம் நீதியாய் நாம் நிற்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் நாம் முழு பலத்தோடு வாழ தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை எடுக்கிறதினாலே தேவனுடைய அந்த மகிமையான இரக்கங்களை நாம் கண்ணார காண அது ஏதுவாயிருக்கிறது. இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பிதாவோடு இதை ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு விரோதமான சாபங்கள், நாச மோசங்களை அது நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது, நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வெளிப்படுத்துதலை வாசிக்கிறோம், அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் நாட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நாமும் பிசாசை அந்த இயேசுவின் இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலும் நாம் எதிராளியாகி அந்த பிசாசை மேற்கொள்ள முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனோடு நித்திய உடன்படிக்கையிலே நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கென்று இந்த இரத்தத்தாலே பிரதிஷ்டைக்குள்ளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பிசாசுடைய எல்லா குற்றம் சாட்டுதலுக்கும் இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை விலக்கி இருக்கிறது. We are free from every accusation against us by the devil. Hallelujah. நாம் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு திவ்ய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. We are divinely protected by the precious blood of Jesus Christ. ஆமென். இயேசுவின் இரத்தம் நம்மை மறைத்திருக்கிறபடினாலே, நாம் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறபடினாலே எந்த பிசாசினுடைய ஆயுதங்களும் வாய்க்காமலே போகிறது. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். ஒரு குற்ற உணர்வு, ஒரு தேவனிடத்திலிருந்து தூரமாய் போகிற உணர்வு வருகிற பொழுது, confess the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவும். அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பைபிள்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தட் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் மிக அழகாய் நேர்த்தியாய் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுடைய மனது சரியில்லை என்று சொன்னா, இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுகிறீர். You are cleansed by the blood of Jesus instantly. Hallelujah. You can have the right fellowship with God. Amen. அதனால இயேசப்பாவுடைய இரத்தத்தை உங்கள் மேலே, எங்களுடைய குடும்பங்களிலே, எல்லைகளிலே கட்டளையிட்டு தெளித்து ஜெபியுங்கள், ஜெயம் பெறுங்கள். அந்த வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி. உம்முடைய மகா பெரிய அந்த இரக்கத்துக்காய், எங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே,
அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்துக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை வெறுமனே அல்ல, அதை ஒரு ஆயுதமாய் கொண்டு சத்துருவை மேற்கொள்ள, பாவ காரியங்களை மேற்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உம்முடைய பாதப்படியில் எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.